ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள வரணும்னு தான் இருந்துச்சே தவிர எனக்கு நடிக்கணும்னு வரணுமா, ப்ரொடக்ஷனுக்கு வரணுமா அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. நான் ப்ரொடக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிட்டேன். டெய்ஸின்னு சொல்லி ஒரு மலையாள படம். பிரதாப் போத்தன் சார் டைரக்ஷன்ல. இதெல்லாம் தான் நான் சினிமாவுக்குள்ள வரதுக்கு என்னை இழுத்ததுக்கான காரணம்னு கூட நான் சொல்லுவேன். நானும் இன்ட்ரெஸ்ட்ல டான்ஸ் கத்துக்கிட்டேன். ஜெயந்தி மாஸ்டர்ட்ட, கலா மாஸ்டர்ட்ட. அப்புறம் வந்து அவங்களோட ஷோஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 2 நாள் ஃப்ரீயா இருக்கியா? எதுக்கு நீ? இல்ல இந்த பக்கம் இங்கிலீஷ் டயலாக் இருக்கு. ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். நாய் ஓடி போயிட்டான். ராதிகா மேடமோட உனக்கு தான் தெரியும்ல. வேற எவனா கூட்டு வச்சா கலாய்ச்சிரும். நீனா சும்மா இருக்கும். 2 நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிரு. இவனா? இவன் கூட நடிக்க மாட்டேன்ட்டு போயிருச்சு எங்க அக்கா. ராதிகா அக்கா. என்னை தூக்கி வளர்த்ததுல வந்து அதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. சின்ன வயசுல இருந்தே. இவன் கூட நடிக்க மாட்டேன்ருச்சு. ஏன்க்கா அப்படின்னு. படா அப்படின்னு. சரி ஓகே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படி சும்மா நின்றுட்டு தான் ஒருத்தன் வந்து ராதிகா கேட்ட கேமரா கொடுத்து எங்க 2 பேரும் ஒரு போட்டோ எடுக்கணும் என் பக்கத்துல போடா நாயே. சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. என்கிட்ட போட்டோ கேமரா கொடுத்து ஒன்னு போட்டோ எடுக்க சொல்றாங்களடா. இப்போ உங்களோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட என்ட்ரி இருக்குல்ல, ஸோ அது எப்படி இருந்துச்சு? அது இந்த மாதிரி நீங்க ஒரு ஆக்டிங்குள்ள வந்தீங்க, ஸோ அதோட வழி இல்ல. நான் ஆக்சுவலா நடிக்கணும் ரொம்ப ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள வரணும்னு தான் இருந்துச்சே தவிர எனக்கு நடிக்கணும்னு வரணுமா, ப்ரொடக்ஷனுக்கு வரணுமா அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. நான் ப்ரொடக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிட்டேன். டெய்ஸின்னு சொல்லி ஒரு மலையாள படம். பிரதாப் போத்தன் சார் டைரக்ஷன்ல. இதெல்லாம் தான் நான் சினிமாவுக்குள்ள வரதுக்கு என்னை இழுத்ததுக்கான காரணம்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அப்போ ஒரு மலையாள படம் நடிச்சிட்டேன்னா அப்பவும் அப்பா ரொம்ப ஹாலிடேஸில் தான் அனுப்புவேன்னு சொன்னார். சம்மர் வெக்கேஷனில் ஏன்னா அவங்க ஸ்கூலும் அப்போ ஹாலிடேஸில் டைமில் தான் பர்மிஷன் கிடச்சிச்சு. ஸோ ஒரு சம்மர் வெக்கேஷனில் போய் நடிச்சிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த படமும் அங்கே கமல் சார் எல்லாரோடையும் நடித்தேன் ஃபஸ்ட்டு படமே. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் போச்சு, ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டேன். அப்புறம் நடிக்கிற இன்ட்ரெஸ்ட்னு எதுவுமே மைண்டில். ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல் டைம் ஜாபாக தான் இருந்துச்சு. நானும் இன்ட்ரெஸ்ட்ல டான்ஸ் கற்றுக்கிட்டேன். ஜெயந்தி மாஸ்டர்ட்ட, கலா மாஸ்டர்ட்ட. அப்புறம் வந்து அவங்களோட ஷோஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ஸ்கூல் டைமில் நான் மிஸ் பண்ண அந்த விஷயங்களை வந்து பசங்களோட போகிறது, எல்லாரோடையும் ஜாலியாக ஒரு டூர் போகிறது, எக்ஸ்கர்ஷன் போகிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது இல்லையா? ஸ்கூல் டைம் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ இது வந்து எனக்கு அதை கொடுத்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். ஸோ எனக்கு ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணுறது அது ஒரு சின்ன எக்ஸ்போஷராகவும் இருந்தது. அப்புறம் அப்படி போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் கனி வந்தார். கனி வந்து ஒரு 2 நாள் ஃப்ரீயா இருக்கியா? எதுக்கு கனி அப்படின்னு. இல்லை ஒரு 2 பக்கம் இங்கிலீஷ் டயலாக் இருக்கு. ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். நாய் ஓடி போயிட்டான். ராதிகா மேடமோட உனக்கு தான் தெரியும்ல. வேற எவனா கூட்டு வச்சா கலாய்ச்சிரும். நீனா சும்மா இருக்கும். 2 நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிரு. அதை போய் மாயா கண்ணாடின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஏகப்பட்ட வேலை என்னாலாம் வர முடியாது அப்படின்னு. 2 நாள் வாப்பா அப்படின்னு. சரி ஓகே கனி தானே, கனி நம்மளோட ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போகிறோம். இவனா? இவன் கூட நடிக்க மாட்டேன்ட்டு போயிருச்சு எங்க அக்கா. ராதிகா அக்கா. என்னை தூக்கி வளர்த்ததுல வந்து அதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. சின்ன வயசுல இருந்தே. பாதி நாள் எங்கள் வீட்டிலே ஷூட்டிங் நடக்கும். ஸோ பாதிலாம் எங்கள் அக்கா என்னை வீட்டுக்கு கூட்டு போயிடும். எங்கள் அம்மா நல்லா எண்ணெயை தேய்ச்சி தலை சீவி விடுவாங்க. அதை என்னை கூட்டு போய் ஷாம்பு போட்டுலாம் எனக்கு வாஷ் பண்ணி விட்டு அது ஒரு குட்டி புள்ள மாதிரி தான் என்னை வளர்த்துச்சு. அவங்க வீட்டிலேயே தான் 3/4 நேரம் அவங்களோட தான் இருப்பேன். இவங்க கூட நடிக்க மாட்டேன்ருச்சு. ஏன்க்கா அப்படின்னு. படா அப்படின்ச்சு. அப்புறம் நடித்தோம். 2 சீன் நடித்தோம். அப்புறம் ஒரு 3 சீன் நடித்தோம். அப்புறம் ஒரு 4 சீன் ஆச்சு. அது என்னமோ அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 400-500 எபிசோட் நடிச்சிட்டேன் அரசியல. அந்த நல்ல தம்பி கேரக்டர் எவ்வளோ தூரம் அந்த டைமில் ரீச் ஆச்சுன்னா வந்து நானும் அக்கா எல்லாரும் வந்து மலேசியா போயிருந்தோம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு கும்பல் பார்த்தோன்னு அக்காட்ட சொன்னேன். அக்கா அப்படியே வர ஆரம்பிக்கிறாங்க. அக்காட்ட சொன்னேன், அக்கா நீ போயிரு, இங்கே இருந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். ஃபுல் கும்பல் இருக்கு. நீ கிளம்புக்கா, நான் லக்கேஜ் எடுத்துட்டு நான் வரேன். ஏன்னா அக்காவோட லக்கேஜ் வந்து தெரியும். நீ கிளம்புக்கான்னு ஸ்ரீபிரியாக்காவையும் ராதிகாக்காவையும் எனக்கு போக சொல்லிட்டேன். 2 பேரும் போகிறதுக்குள்ளே அந்த கூட்டம் வந்துருச்சு. சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி சும்மா நின்றுட்டு தான் ஒருத்தன் வந்து ராதிகா கேட்ட கேமரா கொடுத்து எங்கள் 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் என் பக்கத்தில் போடா நாயே. அப்புறம் அக்கா எடுத்துச்சானே அது பிகாஸ் அவங்க கிரியேட் பண்ண கேரக்டர் தானே. அவங்களோட ப்ரொடக்ஷன்லாம் அவங்க கிரியேட் பண்ண கேரக்டர் தான். நல்ல தம்பி ஷி என்ஜாய். சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. என்கிட்ட ஃபோட்டோ கேமரா கொடுத்து ஒன்று ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்களடா. அந்த கேரக்டரோட ரீச் அது நல்ல தம்பி. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டூ சீரியல். நான் ஒரு சீரியல் பண்ணிட்டோம் போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அந்த சீரியல் முடியறதுக்குள்ளேயே வந்து எனக்கு இந்த சிவாஜியில் வந்து டப்பிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சுமன் சாருக்காக வந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா வந்து சுமன் சாருக்கு வந்து வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே மைண்டில் செட் ஆகலை. சங்கர் சார் ஏதோ ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக வந்து அந்த அரசி சீரியல் பார்த்துருக்காரு. அந்த நல்ல தம்பியோட அந்த வாய்ஸ், அந்த கேரக்டரோட வாய்ஸ் பிடிச்சி டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட் எடுத்து ஓகேன்னு சொல்லி நான் அந்த இது பேசினேன், டப்பிங் பேசினேன்.